அப்பா நேற்று இன்று என்று மாறாமல் இருக்கிற என் கத்திர இயேசு கிறிஸ்துவின் துதிக்கிறேன் தகப்பனே. மகளுக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா. என்னை கூட்டி வந்தவரையும் தகப்பனே ராஜா. என் ஒப்பு கொடுக்க ராஜா ராஜா. அவன் எங்களை மறைத்தாலையா நீ வெளிப்பட வேண்டியமே தகப்பனே ராஜா. என் முந்தா சொல்ல வேண்டிய துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா என்னை ஒப்பு கொடுக்க ராஜா. என் ஆதி யாத்திரை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா. என் வல்லமை ஐயா வெளிப்பட வேண்டிய தகப்பனே காசு கொடுக்க வேணும் ராஜா. அவன் சாட்சி மூலம் பாடல் மூலமாய் என் செய்தி மூலம் தகப்பனே ராஜா. ஒரு பேச வேண்டியமே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பாவே துதி ராஜா. நான் வந்திருக்க விவாந்த ராஜா. நீ காண்பிக்க வேண்டிய தகப்பனே ராஜா. உங்களுடைய கதை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. நீ எடுத்து பயன்படுத்துங்கப்பா அவன் துதிக்க ராஜா. யாரோ ஜெபிக்கிறவங்க தகப்பனே ராஜா. அப்போ அங்கே அற்புதம் செய்யுங்க தகப்பனே ஸ்தோத்திர ராஜா. அப்பாவே துதிக்க ராஜா. இவங்களும் நீ வாங்கப்பா ஸ்தோத்திர ராஜா. பெரிய காய் செய்யுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பதாவே உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா. உங்க நாமத்தில் அற்புதங்கள் குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். உலகத்தை நாம் இன்று கலக்கிடுவோம். உன் விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். உலகத்தை நாம் இன்று கலக்கிடுவோம். உங்க வல்லமையும் குறைந்து போகவில்லை. உங்க உயிர் தெளிதலின் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமையும் குறைந்து போகவில்லை. உங்க உயிர் தெளிதலின் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோ. ஆவியானவர் நமக்குள் இருப்ப. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தி என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரும் நேசிக்கிறார் என்பதே அந்த நல்ல செய்தி. அவர் யார் எங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, நன்மையான காரியங்களே கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து நன்மையான காரியங்களை இயேசு செய்தார் என்று பார்க்கிறோம். அதே காரியத்தை நாங்கள் செய்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, அந்த இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார் தருகிறேன் என்று. இளைப்பார் இல்லாமல் அநேகர் எங்கெங்கே ஓடுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நானே உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரி, பாரம், இன்றைக்கு பாரத்தில் அநேகர் இருக்கிறார்கள். பாரப்பட்டு சுமக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை தேடி வரும்பொழுது அந்த பாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார். பிரியமான சகோதர சகோதரி, வேதத்திலே நீண்ட நாளாய் காத்திருக்கிற ஒரு மனுஷனை குறித்து உங்க மத்தியிலே சொல்லுகிறேன். 38 வருஷமா ஒரு மனுஷன் பெதாசா என்ற குளத்தின் அருகே அநேக வியாதிஸ்தர் குளத்தின் அருகே படுத்திருப்பார்கள். ஏன் என்று கேட்டால், இந்த குளத்தை எப்பொழுது தேவதூதர் எப்பயாவது ஒரு முறை வந்து கலக்கும் பொழுது முந்தி யார் சென்று அது குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சுகமாகும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி,
அந்த இடத்துல 38 வருஷத்துக்கு கொண்டு எழுந்து நட என்று ஒரு வார்த்தை சொன்னார். பிரியமான சகோதர சகோதரியை, சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் படுக்கையில் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்து விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அதே போல அநேக அற்புதங்களை என் தேசத்துல செய்து வருகிறார். இன்றைக்கும் அதை செய்கிறார். நீங்க விசுவாசத்தா அவருடைய மகிமை காண போகிறோம். அவருடைய மகிமை அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கண்ணீர்கள் யாவையும் கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார். அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே. கலங்காதே நீ. இந்த பொது வாழும் மக்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். பாடல் பாடினாங்க கலங்காதே. யோவான் 14:1 வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அப்போ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை. உங்கள் அம்மா பார்க்கலாம், உங்கள் அப்பா பார்க்கலாம், ஏன்ப்பா முகம் கலங்கி இருக்குது, இதான் பார்ப்பாங்க. கணவன் மனைவி கிட்டே கேட்பாங்க, ஏன் முகம் கலங்கி இருக்குது. கணவன் மனைவி கேட்பாரு, ஏன் முகம் கலங்கி இருக்குது. அந்த இருதயத்தின் கலக்கங்கள் பார்க்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவர். யாரும் ஒரு மனுஷன் இருதயம் கலங்கி போயிருக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ கலங்காதே, உன் இதயம் ஏன் கலங்கி இருக்குது, என்னது விசுவாசமா இரு. இப்ப அநேக வாழ்க்கையில அநேக கலக்கம். இந்த கலக்கத்தினால அநேக வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? அந்த கலக்கம் வரும்போது ஒரு பயம், ஒரு திகில், வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ, சரி முடிவை சரியா தவற எடுத்து அநேக தற்கொலைகளை பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்றாரு, அந்த கலக்கத்தை, அந்த கவலையை, அந்த பாரத்தை என் மேல வை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, நீ கலங்கி தவிக்க வேண்டாம். அப்போ பாரத்தை இயேசு மேல், ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. அந்த கலக்கத்தை அவர் மேல் வைக்கும் போது நம் வாழ்க்கையில ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வருகிறது. அதை சொல்றேன், நீ மனுஷன் வாழ்க்கையில கலக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காதே, நான் உன் தேவன், நீ தெரியாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை நேரத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், அடுத்த சொல்றாரு, ஒரு நாளை பிறப்பதை நீ அறியாயோ, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனால ஒரு மனம் கூட்ட முடியாது, ஒரு மனம் குறைக்க முடியாது இந்த நாட்கள்ல. அப்ப அந்த கவலைப்படுறது கடைசி வாழ்க்கையில எலும்பு உருக்கி. இந்த வார்த்தையை நீ கேட்கிற, நீங்க இன்னைக்கு சொல்ற வார்த்தைய விசுவாசமா நீங்க கேட்கும் போது, யார் யாரு என்னென்ன கலக்கத்துல இருந்தாலும்
இயேசு வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே என் கவலை, என் பாரம், என் துக்கத்தை வைக்கிறேன், நீங்களே எல்லா கலகத்தை நீக்கி என் வில்லை தாங்க சொல்லும் போது அந்த இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டு நானும் பரம்பரை கிறிஸ்தவம் கிடையாது. நாங்களும் பரம்பரையாக எத்தனை வழிபாடு பண்ணி எல்லா காரியமும் செய்து ஒரு பிரயோஜனப்படலை. அநேக கலக்கம் போயிடும். நல்லா போதை போட்டு நல்லா குடிச்சிடுவோம். போதை தெரிஞ்ச பிற்பாடு அதே கலக்கம், அதே பயம் வரும். சரி, நீங்கள் லட்சமாக போகலாம், நல்லா ஜாலியாக, அதுக்கு முடிஞ்ச உடனே கலக்கம். அப்போ இன்றைக்கி வாழ்க்கை பாங்க, எத்தனையும் போதை பொருள், எத்தனை காரியம், எங்கே போனாலும் கடைசியில் அவன் கலக்கம், அவன் கவலை, பாரம் போகாது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையும் சுற்றி பார்த்தாச்சு. அதையும் இயேசு சொல்கிறாரு, யோவான் 14:27, உலகம் கொடுக்குற சமாதானம் என் சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்சம், அந்த சமாதானம் நிரந்தரம். எப்படி நிரந்தரம் சொல்றீங்க? ஏசு சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுற போல நான் உங்களை தேற்றுவேன். அப்ப அந்த கலக்க நேரத்தில் தேற்ற ஆள் இல்லை. ஏசு சொல்றாரு, நான் உங்களை ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ நான் தேற்றுக்குவேன். அப்போ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எங்கே ஓடி எத்தனை காரியம் பார்த்து கலக்கம் போல இயேசு ரட்சகர் என் வாழ்க்கையில் வந்தார். நான் தேடி எங்கேயோ போனேன், அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை இயேசு கொடுத்தார். காரணம், ஆட்டி தேற்றி அரவணைக்கிற ஒரு ரட்சகர் அவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். நாம் தெய்வத்தை தேடி எங்கெங்கே ஓடுறோம், மலைக்கு ஓடுறோம், காடுக்கு ஓடுறோம், எங்கெங்கே ஓடுறோம் தெய்வத்தை தேடி. ஆனா ஒரு மனுஷனை தேடி வந்த தெய்வம் ஒருவர், இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவர் தான் மனுஷனுக்காக, மனுகுலத்துக்காக வந்தவர். மனுஷன் எப்படி மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறானோ அதே போல இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து நமக்காக, நம்ம எத்தனையோ பாவம் பண்ண அவர் ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இதை நாம் வேறு எங்கும் வாங்க முடியாது. ஆண்டவராகிய இயேசுவானவர் அதை உங்களுக்கு தர காத்திருக்கிறார். உங்கள் குடும்பம் இன்னும் வாழும்படியாய், இயேசுவை அறியும்படியாய், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் அருகாமையிலே கர்த்தரின் வாசல் ஊழியங்கள் திருச்சபை உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அணுகவும். ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 மணிக்கு நீங்கள் சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். அதே போல் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். உங்கள் அருகாமையில் இருக்கிற திருச்சபை அணுகுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பூமி மேலே வானத்தின் கீழே, பூமி மேலே வானவரேசு நாமமல்லா. வழியவரே வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவர். பாவம் யாதியேயும் அரசவும் பலவீனவும் தீரத்த பாவம் யாதியேயும் மரத்தவும் பலவீனவும் காயங்களா நீ குணமடையா வருவாய் கருணமிதுவே. கொண்டே அழகு மாயை நிலைத்திடாதே, அது நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே ஆண்டவரே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே ஆண்டவரே. வருவாய்
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சீக்கிரம் வரப்போவதாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உள்ள அன்பின் வாழ்த்துக்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு உங்களதாகுന്ന எல்லா மன கவலைகளிலும் விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியாய் உங்களை மாற்றுவார்கள். கர்த்தராகிய இயேசு நேசிக்க ஒரு விடுதலை தேவை என்றால், உள்ள வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர வேணும் என்றால் அது மனிதனால் கூடாது, அது கர்த்தரால் தான் கூடுவேன். இந்த உலகத்தில் மனிதனை கர்த்தரால் உருவாக்கப்பட்டார்கள். உருவாக்கப்பட்ட மனிதன் கர்த்தருடாக சித்தத்தும்படி வாழாமல் அவன் அவனுடையதாகின பாவ வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்ந்தபடியினாலே அவன் மேல் கொடுக்கப்பட்டதாக எல்லா தேஜஸ் மகிமையும் விட்டு விலகி பாவ வாழ்க்கையில் அவன் போனார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலேக்கு மனிதனை தேடி வந்தார்கள். 2000 வருஷங்களுக்கு அப்புறமாய் கல்வாரி சிலுவையில் அவர் சீந்தப்பட்ட இரத்தம் என்பது சகல மனிதனுடைய பாவத்துக்காகவும் சகல மனிதரின் கிறிஸ்துவோடு சேர்ப்பதற்காகவும் சகல மனிதரும் கிறிஸ்துவில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார்கள். அது என்பது ஹல்லேலூயா நாம் வரலாற்று படிக்கும் போது கிபி 2 மாறி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு பெரிய ப்ரூஃப் ஆய் நிற்குது. ஆனால் இந்த நாட்களில் மனிதனை பொறுத்தோளும் அவன் தேவனை விட்டு விலகி அவனதாக பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தபடியினாலே அவன் உலகத்தில் படி வாழ்ந்து பாவத்தில் இருக்கிறபடினாலே அந்த பாவத்தில் விடுதலை கொடுத்து அவர் தேவ பிள்ளையாய் மாறும்படி கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்படி அவர் கர்த்தராகிய இயேசு விரும்புகிறார்கள். கர்த்தராகிய இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், பெரிய விடுதலை அந்த வீட்டுக்குள்ளே கிடைக்குவார்கள். இந்த நாட்களிலும் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒத்த வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறாங்க. ஆமேன். இந்த உலகத்துல இலவசமாய் என்ன பொருள் கிடைக்குமோ அதுக்கு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, பல அளவில் இலவச பொருட்கள் கிடைக்கும். ஆனால் இப்படிப்பட்டதாக ஒரு பொருள் என்பது உலகத்தில் யாருக்கும் தர முடியாது. இப்படிப்பட்டதாக ஒரு சமாதானம் என்பது உலகத்தில் எந்த சூப்பர் மார்க்கெட்ல அது கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதாக சமாதானம் என்பது அவர் நம்ம பாவத்துக்காகவே கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை முழுசாய் கொடுத்து நமக்கு ஒரு மீட்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மீட்பு தான் சமாதானம் என்பது. இந்த உலகத்தை பொறுத்தோளும் மனிதன் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே பல பாவங்கள் அவனுள்ள இருக்கிறபடியினாலே இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளாமல் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல அளவில் பாவ வாழ்க்கை அவனுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை அவனதாக பாவத்துக்கு விடுதலை கிடைப்பதற்காக, நிம்மதியை கிடைப்பதற்காக, சமாதானத்தை கிடைப்பதற்காக அவன் அவனதாக விருப்பத்தின்படி பல பழக்கங்களுக்குள்ளே கடந்து போகிறார்கள். இப்படி பழக்கத்தில் அப்படிப்பட்ட பல பழக்கத்துக்குள்ளே அவன் போனால் கூட அவனுடைய வாழ்கிறது விடுதலை கிடையாது. ஒருவேளை அவன் மறுபடியும் தவறான எண்ணங்கள்ல தவறான சிந்தனைகள்ல விழுந்தபடியினாலே அந்த பாவத்தில் அவன் வெளியில் வர முடியல. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது உலகத்தை பொறுத்தோளோ ஒரு மனிதனை பொறுத்தோளோ அவனுடைய வாழ்க்கையில பாரம் என்பது பாவ பாரம் தான். அந்த பாவ பாரத்தை எங்க இறக்கி வைக்குவே, இந்த பாவ பாரத்தில் ஒரு விடுதலை எங்க கிடைக்குவே, அந்த எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறதாக நம் மனிதனே வேதம் சொல்லுகிறார்கள். என்னுடைய சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ளே, அவனுடைய வீட்டுக்குள்ளே, அவனுடைய இல்லத்துக்குள்ளே, அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வரும்போது அவருடைய நிலைமைகளை மாறுவார்கள். கிறிஸ்துவை தெரிஞ்சிட்டு தெரியாம அவருக்கு விரோதமாய் வாழ்ந்தவர், ஆனால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிய சமாதானத்தை கொடுத்தபடியினாலே, அவர் கொடுத்த சமாதானம் நாங்கள் பெற்றுக் கொண்டபடியினாலே இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு மிகவும் பெரியவராய் ஊழியங்களை செய்து கொண்டு கர்த்தர்க்காய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்களில் பெற்றுள்ள சந்தோஷம் என்பது அது மிகவும் பெரியது. அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை நாங்கள் உங்களோடு சொல்லும் போது உங்களோ சமாதானம்
அற்புதரே அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் வாழ்வில் இன்பமாய் மாற்றும் இயேசு பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷ சூழலில் சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மை தூட்ட போது இயேசு அற்புதர் எத்தனை தொல்லைகள் நம்மை சூட்ட போது வார்த்தை இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மை சூட்ட போது இயேசு அற்புதர் எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது ஆசையேற்று அற்புதர் உலகத்தின் இருக்கையிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே உண்மையா அவரை தேடும் யாவருக்கும் ஏது அற்புதரே உண்மையா அவரை தேடும் யாவருக்கும் ஏது அற்புதரே எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடன் சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் வாழ்வில் இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் இயேசு அற்புதரே அரைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே எங்களுக்கு அருமையான இந்த பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய சகோதரர் அருமையான சகோதரர் நவீன் ஐயாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமும் அன்புமான மணலி புதுநகர் வாழ் சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறியவர்களே, உறவினர்களே, இரத்த கலப்பாளர்களே, இரத்த கலப்பு இல்லாத எங்களுடைய உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, அற்புதர் அற்புதர் என்று அருமையான சகோதரர்கள் உங்கள் மத்தியிலே அவர் அற்புதநாதராய் அற்புதம் செய்கிறவராய் அன்றிலோரை மாத்திரமல்ல அவரை நினைத்து விரும்பினோரையும் அற்புதம் செய்கிற அவர் எல்லோருக்கும் சகல ஜாதியாருக்கும் சகல ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது குறிப்பிட்ட இன மத குறிப்பிட்ட வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல அவர் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தேவனான ஒரே தெய்வம் என் அப்பா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, அற்புதர் அநேக காரியங்களை அவர் அற்புதங்கள் செய்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின்படி அவர் கப்பர்நகூம் என்ற இடத்திலே அவர் நடந்து கொண்டு வந்திருக்கிறதான வேளையிலே கப்பர்நகூமிலே ஒரு 100க்கு அதிபதியானவர், அதாவது 100க்கு அதிபதியானால் அவர் மிகுந்த செல்வந்தர், அவர் மிகுந்த வேலைக்காரர்களும் எல்லா வசதி படைத்தவரும் எந்த வளமும் குறைவில்லா வளத்தை பெற்றவர். அவருக்கு என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். அவர் வா என்றால் வருவதற்கும் போ என்றால் போவதற்கும் அநேகர் உண்டு. ஆனால் எல்லாம் இருக்கிறது. அவருக்கு ஒரு மனசிலே ஒரு குறை. அந்த குறையை தீர்ப்பதற்கு யாரும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த குறை தீர்ப்பதற்கு யார் உண்டு என்று அவர் தேடுகிறார். அவருக்கும் வேதங்கள் தெரியும், எல்லாவற்றையும் அறிந்த நபர்தான். ஒரு புத்திசாலியான நன்கு அறிந்த ஊரெல்லாம் உலகமெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் 100க்கு அதிபதி. அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாயிருந்தார். எப்படி விடுவார்? நல்ல மனுஷன். அவர் வேலைக்காரருக்காக பரிதவிக்கிறார். இன்றைக்கு வீட்டுக்காரருக்காக கூட, வீட்டில் இருக்கிறதான நம்முடைய உறவினருக்கு கூட உடம்பு செல்லவென்றால்
பரிதவிப்பதற்கு ஆள் இல்லை. அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அவர் பரிதவிக்கிறார், கவலைப்படுகிறார். என்ன செய்வது என்று அறியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தார் என்னை விட்டு விட்டார்கள், என்னுடைய குடும்பத்தார் என்னை ஒதுக்கி விட்டார்கள், என்னை விரும்பி அவர்கள் ஆசாபாசத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்று கூட நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக மிகவும் கவலைப்படுகிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அந்த பகுதியிலே, அந்த கப்பர்நகூமிலே இயேசு வருகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு என்ற ஒருவர் அற்புதம் செய்கிறவராய் இந்த பகுதியிலே சுற்றித் திரிகிறார் என்று அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர் தன்னுடைய அந்தஸ்துகளையும் எல்லா காரியங்களையும் விட்டு அந்த இயேசுவிட வருகிறார். வந்து, ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான், நீர் அங்கு வர வேண்டாம். ஏனெனில் அங்கு வருவதற்கு கூட நான் அவ்வளவு பாத்திரன் அல்ல, அதாவது நான் அவ்வளவு தகுதியானவன் அல்ல. நீ எவ்வளவு பெரியவர், தன்னை தாழ்த்துகிறான். நீங்க அங்கு கூட வர வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான், என் வேலைக்காரன் குணமடைவான், என்னுடைய வேலை செய்கிற அந்த வேலைகளுடைய வியாதிகள் குணமாகும் என்று அந்த இயேசுவோட வேண்டிக் கொள்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்கள். இயேசு அவர் அந்த மகனை கண்டு மிகவும் மனம் வருந்தினார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் சரி, எந்த அந்தஸ்தை ஆனாலும் சரி, அந்தஸ்து உள்ளவர்களானாலும் சரி, இல்ல உலகம் உங்களை இவர் அந்தஸ்து இல்லை என்று இவர் ஒன்றுக்கு உதவாது, இவன் ஒன்றுக்கு உதவாது, இவள் ஒன்றுக்கு உதவாது என்று வெறுத்து தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, அந்த இயேசுவை நேசிக்கிறார். அந்த வேலைக்காரனுக்காக அந்த முதலாளியானவர் எப்படியாய் வருத்தத்தோடு சொல்கிறார்களோ அதே போல இந்த பகுதியிலே அருமையான சகோதரர் நவீன் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்காக, எனக்கு அருமையான சகோதரர்கள், எனக்கு பிரியமான என்னுடைய சகோதரிகள், நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய குடும்ப உற்றார் உறவினர்கள், என்னுடைய இரத்த கலப்பா இல்லாவிட்ட என் தெருமக்கள், என்னுடைய ஊர் மக்கள், எனக்கு இவர்களும் இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே, இவருடைய நோய்கள் குணமாக வேண்டுமே என்று அந்த அப்பர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களை வேண்டிக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கு அவர் யார்? உங்களுக்காக ஜெபிப்பதற்கு, உங்கள் குணமடைய வேண்டும் என்று சொல்வதற்கு அவர் யார்? ஒரே ஒரு காரியம், இயேசுவை அவர் நம்புகிறபடினாலே, இயேசு அவர் சொந்த ஜனமாய், சொந்த ரட்சகராய் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, இந்த பகுதியில் மக்கள் என்னுடைய ஜனங்கள், இந்த பகுதியிலே வாழ்கிறதானே, இந்த தெருக்களிலே வாழ்கிறதானே, இந்த நகரிலே வாழ்கிறதான ஜனங்கள் எனக்கு உறவினர்கள், இவர்கள் விடுதலையாக வேண்டுமே. இந்த பாவத்திலிருந்து விட முடியாத பாவத்தில் இருக்கிறார்களே, விட முடியாத சாபம் தொன்று வந்து கொண்டிருக்கிறதே, விட முடியாத அவர்களிடமிருந்து போகாத இந்த வியாதிகள் இருக்கிறதே என்று பாரத்தோடு வந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், அருமையான ஐயா, அந்த இயேசுவிடம் அந்த முதலாளி சொன்ன மாதிரியே அருமையான ஐயா அவர்களோடு கூட இன்றைக்கு ஊழியம் செய்ய நாங்களும் சொல்லுகிறோம், அருமையான இயேசுவே, இந்த ஜனங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த சாபத்திற்கு உட்பட்டிருந்தாலும் சரி, அவருடைய வியாதிகள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, நீ சொல்லும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும், உங்களுடைய வேலைக்காரன், அதாவது இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? உங்கள் பாவம் தீர, உங்கள் ரட்சிப்படைய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுமா? அல்லது உங்களுடைய சாபங்கள் தீர வேண்டுமா? ஏனென்று அறியவில்லை. எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் வீட்டிலே பரம்பரையாய் இந்த காரியங்கள் யாரும் விரும்ப முடியாத இந்த காரியங்கள் இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? என்னுடைய சரீரத்திலே ரகசிய காரியங்கள், பாவங்கள் உண்டு, ரகசிய காரியங்கள் உண்டு. என்னுடைய சரீரத்திலிருந்து இந்த வியாதிகள் நான் வெளியே சொல்ல முடியவில்லை, ஆனால் குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த இயேசு உன்னை இன்றைக்கு அழைக்கிறார். இயேசு உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். இயேசு உன்னை விரும்புகிறார். எப்படி அந்த வேலைக்காரர்களுடைய ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறாரோ அப்படியே நாங்கள் இந்த பகுதியிலே இருக்கிற எங்களுடைய ஜனங்களுக்காய் இயேசுவே விடுதலையாக்கும் என்று சொல்லி கேட்கிறோம். இயேசு உங்களை விடுதலையாக்க உங்கள் பகுதிக்கே வந்திருக்கிறார். இயேசு உங்களை குணமாக்க உங்கள் வீட்டிற்கே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவன் ஒருவன் அவருடைய இருதயத்தை திறந்து கொடுப்பாரோ அங்கே அவர் வாசம் செய்ய வந்திருக்கிறார். உங்கள் உங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் சரி, அவருக்கு அது லேசான காரியம். என் இயேசு கிறிஸ்துவுக்கு அது லேசான காரியம். நீர் எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் சரி, எனக்கு இயேசுக்கு லேசான காரியம். ஒரு வார்த்தை சொல்லும், குணமாகும்.
அருமையான இயேசுவே, இந்த பகுதியிலே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாரே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ஒருவேளை இந்த பகுதியில வந்து எங்கள் முன்னால் வந்து நின்று ஜெபிப்பதற்கு ஒருவேளை கூச்சமாய் இருக்கலாம். பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் அருமையான ஒரு கூட்டமாய் அருமையான நவீனையா சார்பாக, கர்த்தருடைய வாசல் சபை சார்பாகவும், அருமையான ஊழியர்கள் சார்பாகவும் அப்பா நாங்கள் உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த பகுதியில் என்ன காரியமாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் எந்த காரியமாய் விடுதலை அடைய விரும்புகிறார்களோ, என் இயேசு நீர் விடுதலை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, நிச்சயமாகவே இந்த பகுதி விடுதலையாகும். நிச்சயமாகவே அது நிச்சயமாகவே விடுதலையாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக விடுதலை பெற்று இந்த பகுதியிலே ஆராதிக்கிறதான ஒரு சபை உண்டு. விடுதலை பெற்ற அநேகர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து நீங்கள் இந்த இயேசுவை இன்னும் அதிகமாய் அறிந்து உங்களுடைய துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் யாவும் தீர, விடுதலை அடைந்து உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியா அடைய நீங்கள் அந்த இயேசுவை நீங்கள் தெரிந்து கொண்டு பாருங்கள். இதுவரை நீங்கள் எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி, ஐயா என்னை அவர் விரும்புவாரா, என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா, நான் இப்படிப்பட்ட பாவியாயிற்று, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவனாயிற்று, யாருக்கும் தெரியாமல் இந்த காரியங்கள் மறைமுக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாவற்றையும் உங்களுடைய ஜெபத்தோடு கூட அந்த உங்களுடைய பாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். குமாரன் விடுதலையாக்கினார், நீங்கள் நிச்சயமாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார், நீங்கள் நிச்சயமாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாராக. இயேசு நாமத்தினாலே இந்த பகுதி மக்களை ஆசீர்வதித்து விடுதலை செய்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் பாபா. நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் பாபா. மனிதா மனிதா நிம்மதி இல்லையா? நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் பாபா. நிம்மதி தரும் இயேசு. பணத்தை கொஞ்சம் சேர்த்து விட்டாலே நிம்மதி தருமா? ஓடி ஓடி பணத்தை சேர்த்தாலும் நிம்மதி இல்லையே. ஓடி ஓடி பணத்தை இயேசு உன்னை அழைக்கிறார் பாபா. நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் பாபா. உலகத்தை கொஞ்சம் சுற்றி வந்தால் நிம்மதி தருமா? உலகத்தை கொஞ்சம் சுற்றி வந்தால் நிம்மதி தருமா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயையே, அது எல்லாம் மாயையே. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயையே, அது எல்லாம் மாயையே. மனிதா மனிதா நிம்மதி இல்லையா? நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் பாபா. நிம்மதி தரும் இயேசு உன்னை அழைக்கிறார் பாபா. நிம்மதி கிடைக்கும் இடத்தை நாங்க உனக்கு சொல்லட்டுமா? நிம்மதி கிடைக்கும் இடத்தை நான் சோத்திரம். கர்த்தர் இங்கே ஒரு சாட்சியா நிறுத்தினா கூடிய. ஆனாலும் கர்த்தர் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் இந்து குடும்பத்துல பிறந்தவன். எனக்கு ஏசி கிறிஸ்டி என்னன்னு தெரியாது. நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ட்ராக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னு நான் கீழ்ச்சி போட்டுருவேன். ஆண்டவர் ஒரு நாள் வந்தது என்னை தொட்டார். ஆனாலும் என் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சிருக்கிறார். சொல்ல என் நாவும் பத்தாது. ஆனாலும் இப்போ ஒரு நிலைமையில் எனக்கு பல்லு வலி வந்துடுச்சு. பல்லு வலி வந்திருக்கும் போது நான் ஒரு டாக்டர் கையில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் சொல்லிட்டாரு, இந்த பல்லு ஒன்றே செய்ய முடியாதுமா, நீ மாத்திரை சாப்பிட்டு போனார். அவர் மாத்திரை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பல்லு வலிக்கும். என் தங்கச்சி சகோதரிகளை சொன்னேன், என்னை வேற ஒரு டாக்டர் கையில் எடுத்துன்னு போனாங்க. இப்படி போய் அந்த பல்லு எடுத்துன்னு சொன்னோம். ஆனால் அவர் சொன்னார் 1100 ரூபா அந்த பல்லு எடுக்க. நீங்கள் எடுக்கும் போது அதில் ஒரு கொப்பளம் இருந்தது என் பல்லில். அந்த கொப்பளத்தை அவர் கிளீன் பண்ணி எனக்கு அவர் சொன்னார்,
இந்த பல்லு எடுத்துட்டோமா அப்படியே பிடிச்சிக்குங்க, வாய் கொப்பளிக்க கூடாது, இந்த அப்படியே நீங்க முழுங்கிடணும், நீங்க பல்லு வளர்க்கக்கூடாது மனுஷனா. நான் ரொம்ப பயந்துருந்தேன். ஆனாலும் அவரு சொல்லி 1 மாசமும் எனக்கு ரணம் ஆறாக இருந்தது. என் கர்த்தர்கிட்ட கரத்துல வச்சேன். திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே, எவ்வளோ பேருக்கு என்னன்னு சொல்றாங்க, புத்துநோயின்னு சொல்றாங்க, கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க. ஆண்டவரே, நான் உன்னுடைய வேலையை செய்யற ஏழை மகனானு, நீ எனக்கு சுகம் தரணும்னு சொல்லி நான் ஜெபித்த நாட்கள் எவ்வளோ உண்டு, யாருக்குமே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ரொம்ப நல்லவர். என் பல்லில் இப்போ எந்த இது இல்லாம, பல்லு வலி இல்லாமல் கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார், பலன் தந்தார். என் வாழ்க்கையில எவ்வளோ அற்புதம், அதிசயம், அடையாளம் செய்தார். ஆனாலும் என் சொந்தக்காரெல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க, வானான்னு சொல்லிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறதுனால. ஆனாலும் என் சொந்தக்காரன் முக்கியம் இல்லை, என் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முக்கியம். அவர் இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்தவர், என் பாவங்களுக்காக சிலுவிலே அடிக்கப்பட்டவர், என் குற்றங்களுக்காக குத்தப்பட்டவர், என்னுடைய மீறுதலுக்காக பிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து மெய்யானவர். இயேசு கிறிஸ்து போல இந்த உலகத்துல ஒரு தெய்வம் கிடையாது. ஆனாலும் நான் எத்தனை தெய்வமோடு நான் வாழ்ந்து வந்தேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து முகமுகமா என்னோட பேசினார், என்னை அவருடைய மகளா மாற்றினார். என் கட்டப்பழக்கம், என்னுடைய இருந்ததெல்லாம் எல்லாம் மாற்றி ஒரு ஊழியம் செய்ய, சின்ன ஊழியம் செய்ய எனக்கு என்னோட பேசினார். கர்த்தர் நல்லவர். என் குடும்பத்தில் இன்னும் அற்புதம், அதிசயம், அடையாளத்தை செய்வார். ஆனாலும் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வருது மிகவும் சமூகமா இருக்குது. இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாமே மனந்திருங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். இயேசு கிறிஸ்து மெய்யானவர். அப்புறம்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் யார் உண்மையானவர், யார் பொய்யானவங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் இதுலயே நான் இயேசு கிறிஸ்து ஏத்துக்குன்னு நான் நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கொடா கோடி நன்றி. இந்த இடத்துல என்ன சாட்சியா நிறுத்தினதுக்கு கோடி கோடி சோத்துரும், கொடா கோடி சோத்துரும். நீங்க எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். நீங்க இயேசுவை அவர் பணம் கேட்கவில்லை, சொத்து கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, பொண்ணு கேட்கவில்லை, சுத்தமான இருதயத்தை தான் கேட்டார். அந்த சுத்தமான இருதயத்தை என் சகோதரிகளே, என் சகோதரன்களே, தகப்பனே, தாயே, நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு உங்க சுத்தமான இருதயத்தை தாங்க. அதனாலதான் நாங்க எல்லாமே இந்த தெருவுல எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சது. நாங்க தெருவா வீதி வீதியா உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். கொடா கொடி சோத்துரும். அப்பா அம்மாக்கு சோத்துரும். நன்றி. இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்க தினமும் உயிரே உயிரே எந்தன் உயிராகிறே. தினமும் தினமும் தினத்தின்கள் நான் தேடும் போது இன்பமானதே, அது மாறாதது என்னை மறவு. உயிரே எந்தன் பாலைவனத்தில் வாழ்ந்த என்னை சோலைவனமாய் மாற்றின தேவன். பாலைவனத்தில் வாழ்ந்த என்னை சோலைவனமாய் மாற்றின தேவன்.
அது அழியாதது என்றும் செழிப்பானது, அது அழியாதது என்றும் செழிப்பானது. உயிரே உயிரே எந்தன் உயிரானிரே, தினமும் தினமும் எந்த நினைவானிரே. ஓடும் ஆற்றுக்கு அணை போடலாம் தேவ அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடோ. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடோ. நல்ல மனைவியின் அன்பொரு நாள், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடோ. என்னென்று மாறாதது என் இயேசுவின் ஜீவ அன்பு, என் இயேசுவின் ஜீவ அன்பு என் வாழ்வில் தீராதது. என் நேசரின் தூய அன்பு என் வாழ்வில் தீராதது. என் நேசரின் தூய அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு யுகமதில் கிடைக்காதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த யுகமதில் கிடைக்காதது. பிரியமான சகோதர சகோதரியே, இந்த உலகத்தில் யாராயிருந்தாலும் சரி, அன்பு இந்த உலகத்திலே ஒரு கிடைக்க வேண்டும் என்றால் என் இயேசுவின் அன்பு ஒன்றுமே மாறாத அன்பு என்பதை அருமையான சகோதரி அவர்கள் தன்னுடைய சாட்சி மூலமாய் சுருக்கமாக நம்மோடு கூட பேசுவார்கள். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் அடியாள சிறிய சாட்சியாக வைத்ததுக்காக இந்த நன்றியோடு துதிக்கிறேன். இந்த சாயங்கால வேலை கூட இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் இந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். அது உள்ளவங்க நல்லா கேட்டுக்கோங்க. என்னுடைய சாட்சி பெரிய அற்புதமான சாட்சி. நான் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். இந்த சுருக்கத்திலையும் சொல்லும் போது நீ காது கேட்டுங்க. என்னுடைய பிரச்சனை பெரிய போராட்டம், என்னுடைய வேதனை பெரிய இது. ஆனாலும் என் தகப்பன் என்னோடு இருந்து அவர் செஞ்ச காரியம் பயங்கரமா இருந்தது. நான் சரியான இந்து குடும்பத்துல வாக்குப்பட்டேன். ஆனாலும் அவங்க வந்து என்னை மந்திரத்துல செஞ்சு என்னை வந்து ஒரு பைத்திய காட்சி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனாலும் எனக்கு விவரம் தெரியாது, இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. பைத்திய காட்சி மாதிரி ரயில்வே கட்டிலையும் என் குழந்தைங்கள செடியில எல்லாம் போட்டு அழுது கொண்டு இருப்பேன். ஆனா எனக்கு சொரணையே தெரியாது, நான் என்ன பண்றது எனக்கு தெரியாது. இந்த அமாவாசை வந்தாவே எனக்கு ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுவேன். ஆனாலும் ஒரு இடத்துல நாங்க போகும்போது இது தீராத இது, இத போட்டு தடுறதுக்கோசம் செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வந்து இயேசு பத்தி தெரியாது. நான் ஒரு இடத்துல நிற்கும் போது ஒரு சகோதரி தாயார் வந்து அவங்க என் மேல இருக்கிற ஏவல அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது. அவங்க வந்து என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா, இங்க இயேசு இருக்கிறாரு வந்து ப்ரே பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, என்னை எல்லாம் தூக்கிட போறாங்க, நான் செத்து போயிடுவேன். இன்னும் எனக்கு 6 மாசம் 5 மாசம் தான் கெடுவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க யாருமா உனக்கு கெடுவு கொடுக்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு யாருங்கன்னு நான் கேட்கும் போது, இந்த இடத்துல சுதந்திரபுரத்து மேல ஒரு சர்ச்சு இருக்குமா, சின்ன சர்ச்சு தான், அங்க வாங்க இமானுவேல் ஜப வீடுன்னு சொன்னாங்க. அங்க போனேன். அங்க போனா எனக்கு ஒன்னும் தெரியல, வாசலிலேயே என்னால நிக்க முடியல. என்னை அப்படி என்னை சுத்தி அடிச்சது.
எனக்கு மேல ஒரு ஏவல் 2 ஏவல் இல்ல 9 ஏவல் இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதமா சுகம் தந்தார். என் பிள்ளைங்களும் வேற, என் பிள்ளைங்களையும் எடுத்துக்கு போய் என்னை புதைச்சிட்டு போட்டு பார்த்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைங்களையும் என்னையும் பொக்கிஷ்டமா அன்பா பாதுகாத்து இந்த இடத்துல என்னை பெரும் சாட்சி அளிக்க. நாங்க செத்து போற இடம் பில்லு முளைஞ்சு போயிருக்கோம். இந்த இடத்துல இயேசு பத்தி நான் சொல்லி இருக்க முடியாது. நாம் பெற்ற நன்மை நீங்களும் பெற்றோம் தான் நாங்க வந்து சொல்லியிருக்கோம். நாங்களும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நாங்க டிவியை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு எதையாச்சும் செஞ்சு டைம் பாசிங் பண்ணலாம். ஆனாலும் வந்து நாங்க எதுக்காக வந்தோம்னா நாங்க பெற்ற நன்மை உங்களுக்கு சொல்ல வந்தோம். நாங்க நல்லா சுகபலம் ஆரோக்கியமா இருக்கிறது போல நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க வேலை வெட்டி இல்லாம வரல. நாங்களும் வேலைக்கு போறவங்க தான். எங்களுக்கு அந்த 6 நாள் வேலை லீவ் கழிச்சு தூங்குறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்காக வந்து நீங்களும் கண்ணீர் சிந்தக்கூடாது, நீங்களும் கவலையா இருக்கக்கூடாது. எல்லாம் மெத்த மேல மாடியில இருக்கிறவங்க மாளிகையில இருக்கிறவங்க நல்லா கேளுங்க. ஆனாலும் நீங்க வந்து நீங்களும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கூடாது. நீங்களும் ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடாது. உங்க கனவு பிள்ளைங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க உங்களுக்கு தெரியாது. ஆனா வராங்க போறாங்க தெரியும். அவங்கள ஒரு பாவத்துல மீண்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்காக நீங்களும் ஏசி இருந்த இடத்துல கூப்பிடுங்க. கூப்பிடுங்க சமீபமா பதில் தர தெய்வம் அவரு ஆண்டவர். இந்த சாட்சியை அடியாளியா வைத்ததுக்காக நன்றி செலுத்தி கொடி நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு ஆனவர் இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில அவர் தன் வார்த்தை மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களுக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயங்களிலே அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் இருதயத்திற்குள் அவர் வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே எனக்காகவோ இங்கு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவோ மட்டும் பிறக்கவில்லை. உங்களுக்காக உலக மனிதர்கள் முழு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பிறந்தார். அதற்காகவே சிலுவை எடுத்தார், சொந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்கள் இருதயங்கள் மத்தியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஏன்? ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்ததற்கான அநேக நோக்கங்கள் உண்டு. ஆனாலும் அதில் முக்கியமான ஒரு காரியம், இருளான ஜனங்கள் வெளிச்சமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? வியாதி என்பது ஒரு இருள், தரித்திரம் என்பது ஒரு இருள், சாபம் என்பது ஒரு இருள், பொல்லாத பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு இருள், அதே போல் நெருக்கடிகள் ஒரு இருள், பொல்லாத வல்லமைகள் மத்தியில மாட்டிக்கொண்டு முழிப்பது ஒரு இருள், பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் ஒரு இருள். இந்த நாளில் ஆண்டவராக இயேசுவே என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில குடும்பங்கள்ல நிலவுகிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அதே போல உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, துக்கமான காரியங்களை இருதயத்திற்குள் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எந்த கடையிலும் வாங்க முடியாது, யாராலும் தர முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கும்படி இந்த பூமியில பிறந்து தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகத்தால் முடியாத காரியம், உலகத்தால் தீர்க்க முடியாத வியாதி, மனிதர்களால் சரி செய்ய முடியாத வியாதி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் சரீரத்துல ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்தார். இப்பொழுதே விசுவாசியுங்கள், உங்கள் இருதயத்திலிருந்து இயேசுவே என்று சொல்லி பாருங்கள், ஒரு தெய்வீக சுகத்தை இப்பொழுது உணர்வீர்கள். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். பொல்லாத மனிதர்கள் மத்தியில இருக்கிறேன், கடன் பிரச்சனையில இருக்கிறேன், மனிதர்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது என்னை விழுங்கலாம், என்னை தள்ளிவிடலாம் என்று குழி பறித்திருக்கிறார்கள். கவலைப்படாதிருங்கள், அவரை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில இனி மேடுகளை காண மாட்டீர்கள். எல்லாம் சமவெளியாய் மாறும். உங்களுக்கு விரோதமாய் வருபவர்கள் உங்களுக்கு பின்னிட்டு போவார்கள். உங்களை எதிர்க்க ஒருவரால முடியாது. எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, வெளியே சொல்ல முடிய வேதனை, சொல்ல முடியாத வேதனை எதுவாய் இருந்தாலும்
இயேசுவே என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். வீட்டிலே சொல்ல முடியாது, நண்பர்களிடத்தில் சொல்ல முடியாது, உறவினர்களிடத்தில் சொல்ல முடியாது. சொன்னால் அதை அவர்கள் கேட்டு தீர்க்க வைக்க மாட்டார்கள், அதை அதிகமாய் விமர்சிப்பார்கள். ஆனால் உங்கள் பிரச்சனைகளை கேட்டு அதிலிருந்து விடுதலை தரும்படி அந்த சூழ்நிலையை மாற்றும் பொழுது உங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி உங்கள் பிரச்சனைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற மனிதனால் கூடாது. வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாத காரியம் இயேசுவால் கூடும் என்று. இயேசுவே என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற தடைகள் உடைக்கப்படும், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் மாற்றப்படும். உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் குடும்பத்திலே உங்கள் கண்ணீரை காண ஆள் இல்லை என்று உங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இருதயத்தில் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்கள் கண்ணீருக்கான காரணத்தை அவர் விசாரிக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்ற இயேசுவால் கூடும். அவர் சிலுவையின் மூலமாக தன் சொந்த ரத்தத்தை, சொந்த சரீரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் மனிதனாய் உருவெடுத்த இயேசு பூமியிலே வந்து மனிதனாய் வாழ்ந்து நமக்காக தன்னுடைய சரீரத்தையே. ஒரு திருச்சபை இருக்கிறது, கர்த்தரின் வாசல் ஊழியங்கள் என்ற திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபையில ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஆராதனை தொடங்குகிறது. உங்களுக்காக அதே போல வெள்ளிக்கிழமை மாலை 6 முதல் 7 மணி வரை ஜெப கூட்டங்கள் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஆலோசனை வழங்கி ஜெபிக்க ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். ஊழியர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய காத்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்கள், ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். எங்களை நேசிக்கிற பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே ஒரு குழுவாக கொண்டு ஆண்டவரே இந்த பகுதியிலே உடைய அன்பை அறிவிக்க தேவன் பெருமத்தங்கி ஆண்டவரே இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் எந்த பகுதியெல்லாம் ஆண்டவரே சோத்திரம் உடைய அன்பை ஆண்டவரை அறிவிப்போமோ, ஆண்டவரே சோத்திரம் யாரெல்லாம் அது கேட்டார்களோ என் தேவன் தாமே அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்திரம்மா. அவர்களுடைய ஆண்டவரை மன பாரங்கள் ஆண்டவரை துக்கங்களெல்லாம் சந்தோஷமாய் மாற முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கால் மிதிக்க எவ்விடத்தில் தருவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் கால் மீதித்த எவ்விடத்தையும் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாற முடியாமல் ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியத்தை செய்து ஒவ்வொரு காய் சோத்திரம் ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தின் மாய் ஆண்டவரே சோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொன்னீங்களப்பா. அப்படியாய் ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரம் ஆண்டவரே கனத்துக்குரியவர்களாய் மாற முடியாது. அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆசீர்வாதமாய் நிறுத்தும்படியான ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக ராஜா சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பலப்படுத்தும்படியான ஜெபிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே ஐயாவுக்கான துதிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரி இல்லத்தை திறந்து கொடுத்து உங்களுடைய அன்பை அறிவிக்க ஏதுவாக இருந்த அருமையான ஐயாவை தெய்வம் தாமே ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அவர் ஆண்டவரை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்கள் செய்து ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். 4 திசையில் இருந்து ஆண்டவரை மக்கள் கடந்து வந்து நிரம்பி ஒழியத்தக்கதான சபை, நிரம்பி ஒழியத்தக்கதான ஆத்மாக்களை கொள்ள வேண்டாய் கொடுக்க முடியாமல் ஆமி ஆண்டவரே சோத்திர சபை ஆசீர்வதிங்க, அம்மா ஆசீர்வதிங்க, சோத்திர ஐயாவை ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க, தம்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையார் யாவரையும் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சோத்திர நடத்த முடியாத ஜெபிக்கிற வளர்ச்சிக்கு நடத்துங்க. தடைகள் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்பட முடியாது. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.